காலை வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த தான் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். என்னன்னா, இந்த வேர்ட் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க வொர்க் பண்ற என்விரான்மென்ட்ல, இல்ல வேற ஏதாவது இண்டஸ்ட்ரீஸு, ஸோ பாலிடிக்ஸு, லீகலு, இல்ல சோசியல் ஒர்க் எதுல இருந்தாலும் இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வின் வின் பாலிசி. என்ன வின் வின் பாலிசி? வின் வின் அப்டின்னா என்னன்னா, 2 தரப்புலயும் காம்ப்ரமைஸ் ஆகாம, அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி ஒரு பாலிசி ஒரு முடிவு எடுக்கிறது தான் வின் வின் பாலிசி. நான் எனக்கு தெரிஞ்ச சில உதாரணங்கள் சொல்றேன் பார்த்துங்களேன். இப்ப ஒரு மேனேஜ்மென்ட் லெவல்ல ஒரு நிர்வாகத்தில இருக்காங்க. ஒரு மெட்டர்னிட்டி லீவ் அந்த பெண் பார்த்தீங்கன்னா, தாய்மை பேர் அடைஞ்சிருக்காங்க. அவங்க 3 மந்த்ஸ் இல்ல அந்த லாஸ்ட்ல லீவ் எடுப்பாங்க இல்லையா? மெட்டர்னிட்டி பீரியட் லீவு. அப்ப எடுக்கும் பொழுது, அது ஒரு ஐடி ரிலேட்டட் இல்ல பிபிஓ ரிலேட்டட் ஒர்க்கா இருந்துச்சுன்னா, அவங்க ரிமோட்ல வீட்ல இருந்தே ஒர்க் பண்ண முடியும் அப்டின்னா, அவங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்ற மாரி, அந்த கடைசில 1 வீக் மட்டும் அவங்க கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா, புதுசா ஒரு ஆள் அவங்களுக்கு ஒரு முக்கியமான என்ன சொல்றது? கீ பெர்சனா இருந்திருப்பாங்க. அந்த மாரி ஒரு பர்மிஷன் குடுக்குறது தான் வின் வின் பாலிசி. அப்ப எம்ப்ளாயீஸும் ஹேப்பி, எம்ப்ளாயியும் ஹேப்பி. இதே மாரி பெட்டர்னிட்டி லீவ் ஃபாதருக்கு 1 வீக் லீவ் குடுக்குறப்ப, அதுக்கு முன்னாடியே ஏதாவது முக்கியமான ஒர்க் இருந்துச்சு, டெட்லைன் எதுனா முடிச்சுட்டு போயிட்டு, சார் நான் அதுக்கப்புறம் இந்த 1 வீக் நான் இந்த மாரி என்னோட ஒய்ஃப் கூட நான் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றது. இது மட்டும் இல்லாம, இன்றைக்கு ஒரு சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், லீகல் எல்லா விஷயத்திலயும் இந்த பாலிசி அக்செப்ட் ஆகுது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நமக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. நான் பொதுவா தான் சொல்றேன். ஜென்ரலா தான் சொல்றேன். நீங்க யாரும் அத தவறான எண்ணத்துல அந்த சேம் டைம்ல நம்ம பாப்புலேஷன் ஆக ஆக குடியிருப்புகள், வீட்டு மனைகள்லாம் அதிகமாகும் பொழுது, மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, வீடுகளும் நமக்கு மனைகளும் ஒதுக்கணும் அரசாங்கத்தில. அது எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் சரி. ஆனா, அதே நேரத்தில நம்மளோட புரொடக்ஷனும் பாதிக்கக்கூடாது. என்னன்னா, உற்பத்தி. என்னன்னா, நமக்கே தெரியும். எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம் தான். எவ்வளோ எவ்வளோ நமக்கு உற்பத்தி இருக்குதோ, அத பொறுத்து தான் பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படும். மத்த எத்தன விஷயம் சொன்னாலும், எவ்வளோ தூரம் மக்கள் தொகை இருக்கிறோ, நமக்கு அந்த அளவுக்கு உற்பத்தி இருக்கணும். உற்பத்தி இருந்து தன்னிறைவு அடைஞ்சா தான், அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான பொருளாதாரம். தன்னிறைவு பொருளாதாரம் கூட சொல்லலாம். அப்ப இந்த மாரி அரசியல் ரீதியாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் வின் வின் பாலிசி. மக்களுக்கும் பாதிப்பு அடையக்கூடாது. அதே மாரி நம்ம விளைநிலங்களும் பாதிப்படையாம, அ உற்பத்தியும் பாதிக்காம எல்லா வகைத்திலும் சுற்றுப்புற சூழ்நிலை விஷயத்தில எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு அரசாங்கமோ, இல்ல நிர்வாகமோ இதெல்லாம் முடிவெடுக்கிறது தான் வின் வின் பாலிசி. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. தெரியாதவங்களுக்கு அத நான் ஷேர் பண்றேன். தேங்க் யூ எவ்ரிஒன். தேங்க் யூ ஸோ மச்.